குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் அம்மா வித் 2 குட்டன்ஸ். இவர் என்னோட சின்ன குட்டன் ஆது, இவர் என்னோட பெரிய குட்டன் சித்து. எனக்கு சித்து கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் என்னோட மடியில் வந்து படுத்துப்பார். மம்மி நான் ஒரு 5 மினிட்ஸ் படுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நான் லேட்டானாலும் பரவாயில்ல படுத்துக்கோ அப்படி சொல்லிவிடுவேன். இப்போ வந்து என் மடியில் படுத்து பாருங்கள். இதுக்கு முன்னே நான் இதெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதில்லை. இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாதிரி இப்போ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது படுத்துப்பார். அப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு குட்டி நேப் எடுத்துருவார். அந்த டைமில் அவரே ப்ரஷ் பண்ணிக்குவார், அவரே எல்லாமே பண்ணிப்பார். அவர் பாத் பண்ணுறது எல்லாமே பண்ணிப்பார். மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்னோடய கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருந்தால் தான் எனக்கு அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் அந்த கிச்சனை நல்லா நீட் பண்ணிட்டு தான் தூங்குவேன். எங்களோட ஏரியாவில் மங்கீஸோட தொல்லை இருக்கிறதுனால விண்டோஸ் நான் இருந்தால் மட்டும் ஓப்பனில் இருக்கும். இல்லைன்னா மங்கீஸ் உள்ளே வந்தாங்க தலைகீழ வீட்டை மாற்றிட்டு போயிடுவாங்க. அது பின்ன நானும் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு லெமன் டீ குடிக்கிறது உண்டு. லெமன் டீ போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஹாஃப் லெமன், டீத்தூள், தண்ணி இருந்தால் போதும். லெமன் டீ ஈஸியாக போட்டுக்கலாம். லெமன் டீ போடுறது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். எனக்கே இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நைட் எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும். அது ஒரு நல்ல ஹேபிட்டுக்குள்ள நம்மளோட சேஃப்டிக்காக. அது நிறைய எலி தொல்லைலாம் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறது நல்ல விஷயந்தான். சரிங்களா? நீங்களும் ஆஃப் பண்ணலைன்னா இன்னிலேருந்து கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. லெமன் டீ போடுறதா இருக்கட்டும், இந்த இதில் வர என்னோடய தக்காளி சட்னி மாவு அரைக்கிறது, இது எல்லாம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கௌஷிகான்னு ஒருத்தர் இருக்கா. அவள் தான் சொல்லிக் கொடுத்தா. அவளுக்கு இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்ததுனால எனக்கு எதுவுமே ஒரு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸாக வளர்த்துட்டாங்க. அந்த மாதிரி மட்டும் குழந்தைங்கள வளர்த்துறவே கூடாது அப்படின்றது மைண்ட் செட்டு எனக்கு நல்லாவே இருக்குது. 25 இயர்ஸ் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே என்னை அப்படியே தனியாக விட்டுட்ட மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி மட்டும் தப்பு எந்த பேரண்ட்ஸுமே பண்ணிடக்கூடாது. நான் வந்து எப்படின்னா என்னோடய அப்பாவை எதுவும் தப்பாக சொல்லலை. அவர் என்னை செல்லமாக வளர்த்துட்டாரு. அதனால் நான் எதுவும் கற்றுக்காமல் போயிட்டேன். நான் என் பசங்களுக்கு செல்லம் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். இப்போ லெமன் டீ போடுறதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரைக்கரண்டி டீத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டால் போதும். இப்போது நான் என்னோடய பசியை நான் பண்ணுற ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணுவார். அவர் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியாமல் நான் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன். நம்ம திருப்பி க்ளீன் பண்ணால் நம்ம அவரை இது பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. அதனால் அவர் பாத் பண்ணும் ஒரு டைமில் நான் ஒரு டைம் நல்ல போல் க்ளீன் பண்ணிக்குவேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம இது கேர்ள்ஸோடது பாய்ஸோடது அப்படின்னு வளர்க்காமல் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி வளர்க்கணும். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இது எங்களோட ரொட்டீனாக தான் இருக்குது. அவரோட 3 இயர்ஸ்லேருந்து அவருக்கு இது மாதிரி நான் சுடு தண்ணி கொடுத்துடுவேன். 1 கிளாஸ் ஆஃப் சுடு தண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் உட்கார வச்சு தான் நான் குடிக்கணும். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எப்போவுமே என் 2 பசங்கள்கிட்ட எனக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்னென்னா, எந்த டம்ளராக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ட பிளேட்டாக இருக்கட்டும், குடித்த டம்ளராக இருக்கட்டும், அவங்க அப்படியே வாஷ் பண்ணி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்க பெருசாக ஆகும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வளர்க்குற பையனாக டிசிப்ளின்டாக இருக்கிற பசங்களாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். அடுத்த ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் யோகா பண்ணுவார். அவர் இப்போ பண்ணுறது சூரிய நமஸ்காரம். நான் அவருக்கு சூரிய நமஸ்காரம் சொல்லிக் கொடுத்ததில்ல, நான் மட்டும் தான் பண்ணுவேன். நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுண்டு. ஆனால் எங்ககிட்ட ட்ரைபாட் இல்லாததுனால அவர் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ரைபாட்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அவர் கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுறாரு. பரவாயில்ல, அது அவரே கற்றுக்கிட்டது. நான் பண்ணுறதை பார்த்து அவரே கற்றுக்கிட்டது. அவருக்கு மோஸ்ட்டாக நான் வந்து ப்ரீதிங்கோட எக்ஸசைசஸ், எப்படி வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் சொல்லி கொடுக்குறது உண்டு. அவரோட நிறைய யோகா வீடியோஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். அவர் தப்பாக பண்ணுறாருன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு 1 or 2 மந்த்ஸில் பர்ஃபெக்டான சூரிய நமஸ்காரம் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட பசங்களுக்கும் சின்ன சின்ன யோகாஸ் இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. என்னோடய பசங்களுக்கு ஸ்க்ரீன் டைமிங் அப்படிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒன்று விஷயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான குழந்தைய இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும். குழந்தை வந்துட்டாங்க அவங்க எப்படியோ வளர்க்கணும் அப்படி கிடையாது. ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸான டிசிப்ளின்டான குழந்தைங்க நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்.
ப்ரீதிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா. இப்போது நாங்கள் ஒரு எக்ஸசைசஸ் யோகாஸ் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நாங்கள் போட்டு வச்ச லெமன் டீ குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க் பண்ணுவோம். அவர் மண்டே அவருக்கு எக்ஸாம் வர்றதுனால இப்போ படிச்சுட்டு இருக்காரு. மார்னிங் ஈவினிங் நான் எப்போவுமே படிக்க வச்சுடுவேன். ஈவினிங் நிறைய நேரம் விளையாட விட்டுருவேன். ஸ்கூல் விட்டு வந்தது நல்லா வெயிலில் விளையாட விட்டுடுவேன். மார்னிங்கு எக்ஸசைஸ் யோகா பண்ணுவார். இப்போ என்னோடய குட்டி தங்கமும் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவர் இருக்கிறத ரொம்ப பிடிச்ச விஷயம் சிரிச்சுட்டே இருப்பார். இப்போ எங்கிட்ட வந்துடுவார். அவங்க அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்கார வச்சுடுவேன். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பை காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கோமோ லைஃப்பும் நம்மள ரொம்ப சிம்பிளாகிட்டு வச்சுக்கோ. நான் வீடியோஸ் பார்த்துட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்தந்த மாம்ஸ் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. நம்மளால் முடிஞ்சதை ஒரு பேலன்ஸ்டு டயட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும். எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி ஒரு டயட் கொடுத்தா போதும். நம்மளோட வீட்டில் ஃப்ரிட்ஜு கிரைண்டர்லாம் இல்லாததுனால நான் மிக்சியில் தான் அரைச்சி வச்சுக்கிறது மாவு. எப்படி அரைப்பேன்னா 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டேன். நான் ஈவினிங் கிளினிக்குக்கு போகும்போது ஊற போட்டுட்டு போயிடுவேன். வந்ததுக்கு அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுப்பேன். மார்னிங்க்கு நைட்டுக்கு நாங்கள் அந்த மாவை யூஸ் பண்ணிப்போம். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவோம், அந்த முடிகிற நைட் அன்றைக்கி நாங்கள் பச்சைப்பயிறு, கோதுமை ஏதாவது ஒன்று, ராகி மாறி யூஸ் பண்ணிப்போம். மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நான் சிம்பிளாக தான் எப்போவுமே செஞ்சுப்பேன், ஆனால் ஹெல்த்தியாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். இன்றைக்கி தக்காளி சட்னி தான். நான் உங்களுக்கு தக்காளி சட்னி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது நாங்கள் 3 பேர் இருக்கிறது ஒரு பேச்சுலர் சமையல் மாதிரியே சமைச்சிக்குவோம். ஆனால் பேலன்ஸ்டாக நான் பார்த்துப்பேன். தோசை போட்டுக்கிட்டாச்சு. தக்காளி சட்னி எல்லாருக்குமே தெரியும்ல. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, 2 வரமிளகா. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய், 2 வரமிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுக்கலாம். ஓகேவா. நான் கடைசியாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்குவேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது, கிட்ஸுக்கு. பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடும், தோசையும் ரெடி ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் டெய்லியும் தோசை, இட்லி அப்படி கொடுக்காம ஒவ்வொரு தானியமாக நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி அவருக்கு சண்டே ஸ்கூல் லீவுனாலும் அவருக்கு யோகா கிளாஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், கிட்டார் கிளாஸ் இருக்குது. எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஆனால் என்னால் ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருக்க முடிஞ்சது. அப்புறம் எனக்கு கிளினிக்லேருந்து கால் வந்துருச்சு, மேம் பேஷண்ட் இருக்காங்கன்ட்டு. நாங்கள் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப சேடாகிட்டார். இருந்தாலும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். எனக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான் கேட்டேன் எப்படி போச்சு கிட்டார் கிளாஸ்ன்னு. அப்போ அவர் சொன்ன விஷயம், மம்மி நீங்கள் போயிட்டீங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே பேரண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நானே கொடுத்துக்கிட்டேன் மம்மி அப்படி சொன்னார். உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது குழந்தை கிடச்சதுக்கு நான் காடுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது அவரோட ஸ்கூல் கேம்பஸ்ஸு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் என்னோடய கிளினிக்குக்கு தான் பேக் போயிட்டு இருக்கேன். கிளினிக்கு போகிற வழியில் நான் ஒரு நாய் பார்த்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நாய்னா ரொம்ப பயம். அதுக்கு என்ன காரணம்னா, என்னோடய டாடி நாய்னா பயம், கடிச்சிட்டு சொல்லி குட்டிலேருந்தே அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயம். இப்பயும் ரோட்டில் போகும்போது என் பசங்க கையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குவேன். அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப அனிமல் ஃப்ரெண்ட்லி, டாக் வளர்க்கலாம், கேட் வளர்க்கலான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சமத்து பசங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல சின்ன வயசுலேருந்து நம்ம நல்லபடியாக வளர்க்கணும், நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸு எதுவும் கொடுக்காதீங்க சரிங்களா. எப்போவுமே அந்த டைமில் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்போ நான் கிளினிக்குக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய டைம் எப்படி இருக்குது, ஒர்க்கு, பசங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு இப்படி தான் என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் போகும். இதுக்கப்புறம் அவரை கிளாஸ்லேருந்து முடிச்சுட்டு, கிளினிக் முடிச்சுட்டு கிளாஸில் அவர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1:30க்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிடணும். என்னோடய குட்டி பையன் எங்கன்னு எல்லோரும் தேடுவீங்க, அவரை நாங்கள் பக்கத்தில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஸ்கூலில் அவர் என்ன ஜாயின் பண்ணலை. நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.